தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இரவு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம எல்லாரும் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு மகாபரிய எழுப்புதலை தரப்போகிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், நீர் மகா பெரிய உண்மை உள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் ஓய்வின்றி போற்றப்படத்தக்க தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் உடைய மகிமையை எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உற்சாகத்தோடு நீர் ஜெபிக்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய தயவிற்காய் உமக்கு நன்றி. நீங்கள் தந்த மகா பெரிய இந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா. இரக்கங்களின் தகப்பனே உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இரவு நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபிக்கிற ஜெபங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த அசைவாடுதலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர உதவி செய்யுங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தேவ
தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூடியூப் மூலியமா ஆண்டவரை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்பா உம்முடைய பலன் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவர் அந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா,
தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. பச்சையான ஒளிவ மரக்கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேன். பச்சையான ஒளிவ மரக்கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிவ மரக்கன்றினா பாடி பாடி கொண்டாடுவேனா. என் நேசரன்னில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசரன்னில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மரக்கன்று நான் பாடி பாடி
அல்லேலூயா. எழுந்துருங்க அப்படியே கர்த்தரை துதிப்போம். ஆமென். கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் இந்த முதல் நாளில் நம்ம அவர் சமூகத்தில் துதிப்பதற்கு அவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிப்பாமே. நல்ல சத்தமாக கைத்தட்டி துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். பூரிகை ஊதிடுவோம். எப்படியா? புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். நல்ல கைத்தட்டி பாடுவான். காலதோனியோடு நல்ல கைத்தட்டி பாடுவோம். அப்படியே பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். கைத்தட்டியா? காலதோனியோடு இன்னும் ஒரு முறை பாடுங்க. அப்படியே பூரிகை ஊதிடுவோம், அவ்வளவுதான். புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். காலதோனியோடு முழங்கிடுவோம். துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம், துதிய காலம் முற்றிலுமாய் கைத்தட்டி ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். காலதோனியோடு ஆமென். பூரிகை ஊதிடுவோம், புன்னகை முகத்தோடு கைத்தட்டி துதிப்போம். எதிரியை துரத்திடுவோம். காலதோனியோடு அல்லேலூயா. நாம இந்த பூரிகையை ஊதலைனா நம்மளை விட்டு இந்த தூக்கம் என்ன செய்யாது? ஓடாது. சொல்லுங்களேன். பூரிகையை ஊதலைனா சொல்லுங்களேன். நாம சத்தமா துதிக்கலைனா சொல்லுங்க. சத்தமா துதிக்கலைனா சொல்லுங்க. இந்த தூக்கம் நம்மளை விட்டு ஓடாது. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சத்தமா அந்த வசனத்தை வாசிங்க. யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களே. நம்ம அடிக்கடி ஆண்டவர் நம்மளுடைய சபைக்குள்ள பேசின வார்த்தை இது. 2:15 வாசிங்களே. சத்தமா வாசிங்களே. வேகமா வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், நல்ல கவனிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், உபவாச நாளை நியமிங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், எல்லாரையும் கூட்டுங்க, ஜனத்தை கூட்டுங்கள், எல்லாரையும் கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்க, பிள்ளைகளையும் பிள்ளைகள் எல்லாம் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், எல்லாரையும் கூட்டுங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. புறப்படுவார்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப சபையில என்ன செய்யணும் அப்படின்னா, எக்காலம் ஊதுவதற்கு எல்லாரும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க, கூட்டுங்க. அல்லேலூயா. அப்படி பரிசுத்தப்படுத்தினா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, கர்த்தர் நம்மளுடைய அந்த சபைக்கு ஒரு மகாபெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடுவோம். அப்படியே எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையில் இருந்து காப்பாற்றப்படுகின்றோம்.
புத்தகம் 7வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்களே. நியாயாதிபதிகள் 7:18 வாசிங்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, எப்ப அவங்க அந்த துதியை ஏறெடுத்தாங்கங்கறத பாருங்களேன். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 18வது வசனம். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும், நல்ல சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதுங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். நல்ல கவனிங்க. எப்ப ஊதுனாங்களாம்? 19வது வசனத்தை வாசிங்க. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். நல்ல கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா லிவினே கவனிங்க. ஓடி ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நடு ஜாம வந்த உடனே கரெக்டா எக்காலங்களை ஊத ஆரம்பிச்சாங்களா? கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அங்கே இருந்த எதிரிகள் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாங்களா? வெட்டிட்டு செத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப இவங்க எப்பதான் சாமத்துல இவங்க எந்த நேரத்துல கூப்பிட்டாங்களா? நடு சாமத்துல கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படி துதிக்கிறோம். கிதியோன் படைகள் என்று பூரிகை ஊதியதா. கைத்தட்டி பாடுவோம். அவ்வளவுதான். பூரிகை ஊதியதா, சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். பாடுவோமா? நாங்க இந்த முதல் நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் உங்க சமூகத்துல துதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்பா. சத்தமா சொல்லுங்களேன். வாயை திறந்து ஏசப்பா நாங்க துதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம்பா. உங்க நாமத்தை நாங்க உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்க உம்மை துதிக்கிறோம். சொல்லி துதிங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானானுக்கு போகிற வழியில எரிகோ ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. ஆனா 7 நாள் அவங்க
அவங்க சுத்தி சுத்தி வள வந்துட்டு 7வது நாள் கர்த்தரை எக்காலத்தை ஊதி துதிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த பெரிய மதிலா இருந்தது மடமடன்னு கீழே நின்றுச்சு, சரிஞ்சு விழுந்துருச்சு. அல்லேலூயா, ஆமென். தேவன் அதை ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். துதிக்கும் போது தடைகள் உடைய ஆரம்பிக்கும், துதிக்கும் போது தூக்கம் நிர்மூலமாக்கப்படும், துதிக்கும் போது சிந்தைகள் இருதயங்கள்ல ஒரு வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்பா, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க அப்படியே. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. பாடுவோமா? நல்ல கண்ணை திறந்து பாடுவா. சொல்லுங்க அப்படியே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே, என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. சத்தமா சத்தமா முழங்கிடுவோம் துதியின் காலம் முற்றிலுமாய் ஜெயமிடுவோம். ஓ முழங்கிடுவோம் துதியின் காலம் முற்றிலுமாய் ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவோம். முழங்கிடுவோம் துதியின் காலம் முற்றிலுமாய் ஜெயமிடுவோம். ஆமா, முழங்கிடுவோம் துதியின் காலம் முற்றிலுமாய் ஜெயமிடுவோம். ஆமா, பூரிகை ஊதிடுவோம். பாடுவோமா? புன்னகை முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே எதிரியை துரத்திடுவோம். என்னை திட்டாம எக்கால துணியோடு பாடுவோமா? பூரிகை ஊதிடுவோம். ஆமென். புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். அவ்வளவுதான். ஆமா, எக்கால துணியோடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார். எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ கர்த்தர் அப்பெல்லாம் உங்களை நினைவு கூறுகிறாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க எங்களை நினைவு கூறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சத்தமா சொல்லு. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆமா எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படு. அல்லேலூயா. எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படு.
கொஞ்சம் பேரை வச்சு அவங்க துதிக்கும் போது கர்த்தர் ஒரு பலத்த காரியங்களை செய்தாரே. இன்னைக்கு நாங்க கொஞ்சம் பேரா துதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை கேட்டு நீ செய்ய போகிற பயங்கரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்ய போகிற பயங்கரங்களுக்காக நன்றி. சத்தமா துதிப்போம். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. துதிப்போமே, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இயேசு ராஜா, இயேசையா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிப்போமே. ஆமென். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசையா, 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 இயேசையா. உயர்த்துங்க, உயர்த்துங்க, வாய்களை திறந்து. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. அவ்வளவுதான். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு. சத்தமா, சத்தமா. இயேசு, அவர் நாமம் உயர்த்தப்படுவதால் நல்லா. இயேசு ராஜா, இயேசு, இயேசு ராஜா, இயேசு ராஜா. உங்க துதிகள், உங்க சொல்ல துதிகள் சத்தங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. அவ்வளவுதான். இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. இனியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதா. துதிப்போம். அவ்வளவுதான். பூரிகை ஊதியதா. சிதறி குக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். துதிக்க, துதிக்க. எதிரிகள் ஓடினார்கள். முழங்குவோம், முழங்கிடுவோம். துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம். துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். சத்தமா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓ இயேசு, நல்லதா. சத்தமா. இயேசு ராஜா. இன்னும் ஒரு முறை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு. இன்னும் ஒரு முறை. இயேசு ராஜா. முழங்குவோம். நாங்க பூரிகைகளை ஊதுகிற ஆண்டவரே, எல்லா தடைகளும் உடைவதாக, எல்லா தடைகளும் அழிக்கப்படுவதாக. ஆமா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. துதிப்போம் அப்படியே. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. பாடுவோமா. அவ்வளவுதான். இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கே என்பது நிச்சயமே. சத்தமா, சத்தமா. முழங்கிடுவோம். துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். முழங்கிடுவோம். துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். பூரிகை ஊதிடுவோம். புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம். எக்கால தொனியோடு. எக்கால துணியோடு சொல்லுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. சத்தமா துதிங்க அப்படியே. இயேசு. அவ்வளவுதான். இயேசு ராஜா. இயேசு ராஜா, ஓ இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து அப்படியே துதிப்போம். இயேசையா,
உம்மை நாங்க துதிக்கிறோம்ப்பா. வாயை திறந்து அப்படியே துதிங்க, சத்தம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா, ஏசையா ஏசையா ஏசையா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், சத்தமா அலங்கம் இடியும் வரை எக்காலம் ஊதி எப்படியா ஆரவார துதியோடு சத்தமா. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எங்களோட காலம் அல்லோ. சொல்லுங்க ஆண்டவரே, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எங்களோட காலம் அல்லோ. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசையா, இது எழுப்புதல் காலம், இது எங்களுடைய காலம். எழுப்புதலுக்காக எங்களை நீர் ஆண்டவரே நிலைநாட்டுகிற காலம். சத்தமா சொல்லுங்க. லிவினக்கா சத்தமா சொல்லு, எங்களை நிலைநாட்டுகிற காலம். அல்லேலூயா, சொல்லுங்க. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது எங்களோட காலம் அல்லோ. சொல்லுங்க. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, ஸ்தோத்திர ஆண்டவரே, இது எங்களோட காலம் அல்லோ. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க சமூகத்தில் நிற்க போகிறோம். எங்களோட கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நீ அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்துல கையை பார்த்து சொல்லுங்க, ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நேரங்களில் பலனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேர் நம்ம நினைக்கிறோம், ஆனா இந்த 21வது நாள் ஜெபம் முடிகிறப்போ ஆண்டவர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் நபர்களையா ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, கூட்டி சேர்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன வரக்கூடாது, முதல் நாளில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் நாட்கள் ஆக 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 எல்லா நிலைகளுக்குரிய எல்லா தூக்கத்தையும் மாற்றிடுவார். ஆமென். இப்போ என்ன மனநிலை வந்துடும்னா, 2 நாள் கழிச்சு நாங்கள் 12 மணி வரை நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிற நாள் இது அப்படின்னா தூக்கமே வராது. அல்லேலூயா. அது உங்களுக்கு எப்படி மாறி போயிடணும், ஒரு கண்டினியூவாக என்ன செஞ்சிடும், மாறிடும். முதல் நாள் ஒரு மாதிரியாக தான் நமக்கு என்ன செய்யும், இங்கே கவனிங்க, யாரும் திரும்பி பார்க்காதீங்க. முதல் நாள் ஒரு மாதிரியாக தான் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வேகமாக ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சுட்டு கொஞ்ச நேரம் சில ஜெப குறிப்புகள் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. 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 இப்ப இந்த எலியா என்கிற மனுஷன் அங்க இருக்கிற ராஜாவினிடத்துல தைரியமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்றார். யாருக்கு முன்பாக நிற்கிறவரா? அவர் தைரியமா சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த இடத்துல நீங்க வந்து அமர்ந்திருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக வந்திருக்கிறீங்க. அவருக்கு முன்பாக சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதற்காக வந்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் எலியாவை அன்னைக்கு பார்த்தது மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள் அன்னைக்கு எலியா நின்னது மாதிரி எனக்கு முன்பாக நின்று இந்த ஜனங்களுக்காக மன்றாட வந்திருக்கிறாங்க, இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு எலியாவை பார்த்து சொன்ன வார்த்தையின் மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்னாடி நிற்கிற நபர்கள் எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம போல்டா தைரியமா இந்த முதல் நாள்ல இருந்து இந்த 21 நாள் வரைக்கும் நம்மளுடைய ஜெப நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்காக நான் இரவு 10 மணிக்கு இந்த ஜெபத்துல போய் உட்கார போறேன்.
நான் சும்மா போலங்க, அவருக்கு முன்னாடி நிக்க போகிறேன். அவருக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லி ஆராதிக்க போறேன். அவரை துதிக்க போகிறேன். அவரிடத்துல சில மன்றாட்டுகளை நான் வைக்க போறேன். அதுக்காகவே நான் என்ன செய்யறேன், இந்த 21 நாள் அளவும் நான் சரியான நேரத்தில் போய் சேர போறேன், ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நினைவோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பெலனோடு கூட நீங்க ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க இல்லை. இந்த 21 நாளும் இந்த தூக்கத்தை வெறுக்கிறோம். நாம இந்த 21 நாளும் எல்லா விதமான காரியங்களையும் வெறுத்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்க இந்த இடத்துல அமர போகிறோம். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி பார்ப்பாரு? அல்லேலூயா. நாம் ஜெபிப்பதற்காக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்கிறத கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அன்னைக்கு எலியா நின்னது போல இன்னைக்கு நான் நிக்க வந்திருக்கிறேன். கொட்டாய் வரக்கூடாது. சொல்லுங்க, அன்னைக்கு எலியா நின்றது போல சொல்லுங்க, இன்னைக்கு நான் நிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, ஏசாயா 62 வேகம் 6-7 வாசிங்கள. தெரிஞ்ச வசனம் தான். ஆமீன். இதை சொல்லிட்டு நான் அடுத்த நிலைகளுக்குள்ள வரேன். ஏசாயா ஆமீன் 62 6-7 வசனத்தை வாசிங்களே. எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். நல்ல கவனிங்க, இந்த தேவனுக்கு முன்னாடி நிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களான்னா, பகல் முழுவதும் நிப்பாங்களா, சில சூழ்நிலைகள்ல ராம் முழுவதும் என்ன செய்வாங்களா. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். அக்கா இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க, கொஞ்சம் பாருங்க, பார்த்தா தான் நல்லா இருக்கு. சமணம் போட்டு நேரம் உட்காந்து அப்படி கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் நீங்க கேட்குறீங்கன்னு நானும் என்ன செய்ய முடியும், ஏதாவது வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறவங்க அப்படின்னா இவங்க யாரா இருப்பாங்கன்னா, இவங்க பகல் முழுவதும் சில நேரத்தில் நிற்பாங்க, சில நேரத்தில் ராம் முழுவதும் என்ன செய்வாங்க. ஆமென். சில நேரங்கள்ல இவங்க ராம் முழுவதும் தூங்காம உட்கார்ந்துருப்பாங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஆண்டவரை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. இந்த நிக்கிறாங்க இல்லையா, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ரிவைவலை காண்கிற வரைக்கும் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த உணர்வு நமக்குள்ள இப்ப என்ன செய்யணும், ஒரு எழுப்புதலை பார்க்கிற வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை ஸ்திரப்படுகிற வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எழுப்புதலை பார்க்கிற வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய உணர்வு ஃபுல்லாவே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். தூக்கத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த செயலை பார்க்க மாட்டாங்க, இந்த செயலை பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிற்கிறவர்கள் தான் எலியாவினுடைய சந்ததியாராய், எலியாவை போல நிற்கிறவர்களாய் இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க ஆண்டவரை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க, அமர்ந்திருக்க விட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை சும்மா இருக்க விட மாட்டாங்க. எதையாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை போய் சந்திங்க ஆண்டவரே, இவங்களை போய் பேசுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, இந்த கிராமம் பாலடைஞ்சு கிடக்க ஆண்டவரே, எங்க தேசம் இப்படி கிடக்க ஆண்டவரே, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நை 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 இருப்பாங்க. இதுதான் யார் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாக்களினுடைய கூட்டம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நாம சில நேரங்கள்ல பகல்ல ஜெபம் பண்ணியிருக்கோம். முதல்ல 21 நாள் ஜெபிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், முதல்ல சொல்லுங்க, 21 நாளும் இரவுல ஜெபிக்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. மாசத்துல ஒரு இரவு ஜெபம்னாலே நமக்கு ஒரு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இந்த 21 நாள் அளவும் நம்ம இரவு ஜெபத்தை பண்ண போகிறோம். இந்த ஆர்வம் எப்படி, இந்த திறப்பில் நிற்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சில நேரங்களில் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க, சில நேரங்களில் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் பார்த்துருவாங்க, கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வேகமாக ஓடியாந்துருவாங்க. அவங்க அந்த பகல் நேரத்தில் நைட்டில் செய்யக்கூடிய சில விதமான காரியங்களை நாங்கள் பகல்லே செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் ஆராதனையில் வந்து சரியாக அமரணும்னு அவங்க நினைப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பகல்ல ஜெபிக்கிறது நல்லதுதான், ஆனா அதை விட இரவுல தூக்கத்தை அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறது ஆண்டவருடைய பார்வையில மிக மிக நல்லதா இருக்கும். அல்லேலூயா. அவர் பார்வையில ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு சில காரியங்களை வேகமா நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஆனா வேதத்துல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நிறைய பேரு அதிகமா இரவுல ஜெபம் பண்ணி தான் அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க.
ஆமென். அல்லேலூயா. வேகமா வாசிப்போமா. லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 12ல இருந்து வாசிங்களே வேகமா. லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி, இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறுறாரு. ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிறோமே இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் மனிதனாய் 3 வருஷம் அவர் உலாவுகிற அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுது, அவர் என்ன செஞ்சார்னா அந்நாட்கள்ல அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறினாராம். முழுவதும் தேவன் என்ன செஞ்சாராம்? சத்தமா சொல்லுங்க. எப்படி ஆராய்ச்சாங்களா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா எப்படியா சொல்லுங்க. முழுவதும் சொல்லுங்க. எப்படி? சத்தமா சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்களே. சொல்லுங்க. என்னைய மாதிரி சொல்லுங்க. சத்தம் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களே. கேட்கல. சத்தமா சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லுங்களே பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அப்படி ஜெபம் பண்ணாராம் இயேசு கிறிஸ்து. எப்படி ஜெபம் பண்ணாராம்? சத்தமா சொல்லுங்க. எப்படி சொன்னாரு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்ல இருக்கு காமன் நல்ல நிலையில இருக்கிறார். ஆமென். கவனிங்க. முழுவதும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெபிச்சிருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணவரு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு காலையில வந்து என்ன செய்யறாரா? சீசர்களை தெரிந்தெடுக்கிறார். 12 சீசர்களை அவர் என்ன செய்யறார்? அப்ப நல்ல கவனிங்க. சில விதமான இரவு நேரங்கள்ல ஜெபிக்கிற ஜெபங்கள் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, மறுநாள் நாம் எடுக்கிற திட்டங்களுக்கு இந்த இரவு ஜெபங்கள் பயன்படும். நான் புது திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்ப இதை செய்யலாமா வேணாமா ஆண்டவரே, இந்த காரியத்தை இப்படி தொண்டு தொடுக்கலாமா, இப்படி நடத்தலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியங்களை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யலாம்னா, முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இவர்களை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி முழுவதும் பிதாவோடு உறவாடுகிறார். அவர் சொல்றாரு, இந்த நபர்களை செலக்ட் பண்ணுப்பா, இவங்களை தான் 12 பேரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நான் 15 பேர்லாம் செலக்ட் பண்ணல, வெறும் 12 பேர் தான். அந்த 12 பேருடைய பேர் என்னென்ன பேர் தான், அவங்கள முதல்ல இந்த பேரை சொல்லு, ரெண்டாவது இந்த பேரை சொல்லுன்னு சொல்லி அந்த பேர்களை முதற்கொண்டு முதல் பேரில் இருந்து 12 பேர் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை கேட்கிறார். காலையில போய் அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அந்த 12 பேரை அவர் தெரிந்தெடுக்கிறார். கைத்தட்டுங்களா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இரவுல அவர் ஜெபிச்ச அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, காலையில அவருடைய சிந்தைகள் குழம்பாதபடி, காலையில செலக்ட் பண்ற நபர்களை குழம்பி போய் நிற்காதபடி ஆண்டவர் தெளிவை உண்டாக்குனதுக்கு அந்த இரவு ஜெபம் தான் காரணம். அல்லேலூயா. அப்ப இரவுல ஜெபம் பண்ணா மறுபடிக்கு பின்னாடி நடக்க போற எதுவுமே என்ன செய்யாது, பிரச்சனையா நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் சுமூகமா மாற்றி விடுவார். கைத்தட்டுங்களே சத்தமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதே 6வது அதிகாரத்துல 17 18 நீங்க வாசிங்கன்னா, 6வது அதிகாரத்துல 17வது வசனம் 18வது வசனம் நீங்க வாசி பாருங்களே. பின்பு அவர் பேரை எல்லாருக்கும் வச்ச உடனே ஜனங்கள் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகள் இன்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்து எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்கள் ஆகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். திரளான ஜனங்க இங்க வந்தாங்களா? அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அப்ப இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தா இங்க என்ன நடக்குதுன்னா, அசுத்த ஆவியெல்லாம் பறிவிட்டு என்ன செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்ப முழுவதும் ஜெபம் பண்ணா கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல நிரப்புமா? ஆமாவா இல்லைங்களா? அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். கிட்ட தொடணும் சொல்லி வர்றாங்க. அவ்வளவு வல்லமை அவரிடத்திலிருந்து என்ன செய்யுது. அப்ப இரவுல ஜெபம் பண்ணா எவ்வளவு வல்லமை வரும்னு பாருங்க. கை தட்டுங்களே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இரவுல ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வல்லமை மேல வல்லமை கொடுப்பாரு. சத்தமா சொல்லுங்க. நான் நைட்ல ஜெபம் பண்ண
சொல்லுங்க, என் ஆண்டவரு எனக்கு வல்லமைக்கு மேல வல்லமையை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அல்லேலூயா. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய். பாடுங்க. முழங்கிடுவோம் முற்றிலுமாய், பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் கைத்தட்டி கைத்தட்டி எக்கால தொனியோடு. பாடுவோமா? பாடுவோம் அப்படியே. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் அவ்வளவுதான். எக்கால தொனியோடு. சொல்லுங்க அப்படியே. கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதால், எப்படியா? அவ்வளவுதான். பூரிகை ஊதியதால் சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். பாடுவோமா? ஆமா, எதிரிகள் ஓடினார்கள். சத்தமா சத்தமா. முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய். ஓ, முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய். மாமே, பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு. எதிரியை துரத்திடுவோம் பாடுவோம் பாடுவோம் அப்படி. ஆமா, எக்கால தொனியோடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க சத்தமே வர மாட்டேங்குது. சொல்லி பாருங்களேன், கொஞ்சம் அல்லேலூயா சொல்லி பாருங்களேன். இந்த பாத்திமாக்கா கிட்ட மைக்க கொடுங்க. அல்லேலூயா சொல்லுப்பா. சத்தமா சொல்லுங்க தான். எல்லாரும் சத்தமா சேர்ந்து சொல்லுங்களேன். ரெடி, 1 2 3. இன்னும் ஒரு முறை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இவர் எங்க ஜெபிச்சார்னா கெத்செமனேல ஜெபம் பண்ணார். ஆமென். இவர் கெத்செமனேல ஜெபிக்கிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் 22ல 39வது வசனம் இப்படி அவர் சொல்றது. அவர் வழக்கம் போல, அந்த வசனத்தை வாசிங்களே. எப்படியா? பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே. என்னபடி? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே இவருடைய வேலை என்னதான்? சொல்லுங்க. நம்ம வேலை நைட் கிளப்ல என்னதான் வேலை? சும்மா நம்ம வழக்கம் தூங்குறது. ஆனா வசனம் இங்க சொல்லுது, இவர் வழக்கத்தின்படியே எங்க போனாராம்? கெத்செமனேல போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? அல்லேலூயா. புதுசா உட்கார்ந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அக்கா பாத்தியா கைய கவனிக்கா. புதுசா நம்ம உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அல்லேலூயா. புதுசா உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? தூக்கம் வர்றது மாதிரி தான் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் வழக்கத்தின்படியே அவர் என்ன செஞ்சாரா? அவருடைய வழக்கமே அடிக்கடி 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 இரவு முழுவதும் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க எப்படி இருக்கணும்? ஆமென். நாம இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு என்ன வரக்கூடாது? ஆமா, அது வரவே கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கு சுத்தரன வராது, தூக்கம் வராது. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு சொல்றாரு, வழக்கத்தின்படியே எங்க என்ன போறாராம்? ஜெபம் பண்ண போகிறார். வாசிங்க. வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால். கவனிங்க, இவருடைய ஜெபம் என்னன்னா, ராம் முழுவதும் இப்ப எதுக்கு ஜெபிக்கிறார்னா, நமக்கு வரப்போகிற சோதனைக்குள்ள இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்லது பலப்படுத்துவதற்காக இவர் ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். இவருடைய இந்த இரண்டாவது ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணாரு.
சீசர்களை செலக்ட் பண்ண, மறுநாள் காலையில சிந்தனையில குழப்பம் வரக்கூடாது. யாரை செலக்ட் பண்ணணும், எவரை செலக்ட் பண்ணணும், எப்படி நடத்தணும், இந்த மாதிரி காரியத்துக்காக ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். நானும் உங்களுக்கு சொல்லி தரேங்க. நாளைக்கு நடக்க போற வேலை என்ன, நாளைக்கு நடக்க போற வியாபாரம் என்ன, குடும்பத்தினுடைய நிலைகள் என்ன, இதையெல்லாம் எங்களுக்கு நடத்த கற்றுக் கொடுங்க. நைட்டு ஃபுல்லா ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இப்ப இவர் ஜெபிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரப்போகுதுங்கிறத அறிந்து இந்த சோதனைக்குள்ள ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா. ஜெபிக்கிறார். இவர் ஜெபம் பண்ணது மட்டும் இல்லைங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிற சீசர்கள் இடத்துல போய் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இரவு நேரங்கள்ல நாம் ஜெபிக்கிறப்போ கர்த்தர் நமக்கு ஒரு பலனா இருக்கிறார். சோதனைகள் மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை தந்து அந்த சோதனைகளை ஒரு பெரிய சோதனைக்குரிய சோர்வா இல்லாம அதை எதிர்கொள்ளுகிற, மேற்கொள்ளுகிற, அதை தாண்டி போகிற அந்த பலனை கொடுத்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், நடத்துற. கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துல இருந்து தேவதூதர் இறங்கி வந்தாரா, இயேசுவை பலப்படுத்தினாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்களும் நைட்ல ஜெபம் பண்ணா சொல்லுங்க, உங்கள்கிட்டயும் தேவதூதர் இறங்கி வருவாரு, உங்களையும் பலப்படுத்துவாரு. சத்தமா சொல்லுங்களேன், உங்களையும் பலப்படுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வர்ற சோதனை மாதிரி உங்களோட கூட உங்க வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வரும். நீங்க அவங்களுக்காக உங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென். இயேசு அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரா? இந்த பிரச்சனை மத்தியில பேதுருவுக்காக உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கிறாரு, ஜெபிக்கிறார். இவருக்கே நாளைக்கு சோதனை வரப்போது தன்னை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. அதே இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சோதனை வரப்போகுதான், அவனுக்காகவும் உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்காகவும் உட்கார்ந்து என்ன செய்யறார்? உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு வரப்போற சோதனைக்காகவும் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வச்சு பலப்படுத்த வைப்பார். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா. வராது, எதுக்கும் வராது. இருங்க, நாங்க ஜெபிக்கிறதுனால என் குடும்பத்துல யாருக்கும் எதுக்கும் வராது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான். அவ்வளவுதான், பாடுங்க அப்படி. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். மியூசிக்க பார்த்து பாடுங்க. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். தாவீதின் தேவன் நம்மோடு இருப்பதால் கோலியாத்தை முறியடிப்பே. தாவீதின் தேவன் நம்மோடு இருப்பதால் அவ்வளவுதான். ஆமா, எல்லா தடைகளையும் ஓடச்சிடுவே, சாத்தான ஓட ஓட துரத்திடுவே. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். ஆமா, ஆமா. பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் பெரிய பெரிய காரியம் செய்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அடுத்து கொஞ்ச நேரம் தான், அது கொஞ்சம் ஜெபம் பண்ண போனோம். அல்லேலூயா. யோவான் 20வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களே. வேகமா வாசிங்களே. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே. எந்த இருட்டா? அதிக இருட்டோடே. சத்தமா சொல்லுங்க, என்ன இருட்டு? அதிக இருட்டு. கவனியக்கா, என்ன இருட்டு சொல்லுங்க. எவ்வளவு இருட்டு? அதிக இருட்டோடே. இந்த அம்மாவுக்கு நைட்டு ஃபுல்லா என்ன வரல? தூக்கம் வரல. இவர் என்ன செய்ய, இந்த அம்மா இருட்டோட ஓடுது. எந்த இருட்டா? அதிக இருட்டோட ஓடி போய் கல்லறைக்கு என்ன செய்யுது? நான் நினைக்கிறேங்க, இவர் நைட்டு ஃபுல்லா இந்த அம்மா தூங்காம காலையில எப்படா விடியும் நினைச்சுக்கிட்டு இருந்தது. விடியாத சூழ்நிலையிலையும் இந்த அம்மா கல்லறையை நோக்கி ஓடுனதுனால, நைட்டு ஃபுல்லா தூங்காததுனால முதல் தரிசனத்தையே யார்கிட்ட தான் கொடுத்தார் ஆண்டவர்? இந்த மகதலேனா மரியாதை தான் கொடுத்தார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த இரவு நேரங்களில் அதிகமாய் விழித்து ஜெபிக்கிறவர்கள்ட்ட கர்த்தர் நிச்சயமாய் தரிசனமாய் காண்பிக்கப்படுவார். அவர் நேருக்கு நேரம் வந்து நிற்பார். முதல்ல உங்ககிட்ட தான் பேசுவார், உங்களோட தான் அதிகமாக உறவாடுவார். ஏன் அப்படின்னா, இந்த இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணின, இந்த இரவு நேரத்தில் கதறின எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான்களிடத்திலையும் முன்னாடி போய் நின்று பேசியிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், முதல் தரிசனமே உங்களுக்கு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு தான் தரிசனமாவாரு.
அல்லேலூயா. அதிக இருட்டு 3 மணிக்கெல்லாம் அந்த அம்மா எந்திரிச்சிருச்சு. அப்ப நைட்டு ஃபுல்லா அந்த அம்மாவுக்கு என்ன வந்திருக்காது? தூக்கமே இல்லை. அல்லேலூயா. எப்படா விடியும், கல்லறைக்கு போவோம். எப்படா விடியும், விடியவே இல்லை. சரி, இருட்டோட நம்ம கிளம்பி என்ன செஞ்சிருவோம்? விடிஞ்சிருச்சு நினைச்சு போயிருச்சு. அங்க போய் பார்த்தா வசனம் இங்க சொல்லுது, அதிகமான இருட்டோட இந்த அம்மா நடந்து போய் எப்படி இருட்டுக்குள்ள நடந்து போச்சு அப்படிலாம் தெரியல. தேவன் மேல வச்ச அன்பு இந்த அம்மாவுக்கு தூக்கத்தை கொண்டு வரலங்க. சொல்லுங்க, ஆண்டவர் மேல அன்பா இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க, எங்களுக்கு தூக்கம் வராது. சத்தமா சொல்லுங்களேன், தூக்கம் வராது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அடுத்து ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை 6வது வசனத்தை வேகமா வாசிங்களே. ஆமென். ஒரு 5 நிமிஷம் அப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. எப்பவா? நாளைக்கு காலையில பேதுருவை கொல்லணும். நடு ராத்திரியில உட்கார்ந்து சபையில இருக்கிற ஜனங்கள்லாம் யாருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பேதுரு விடுதலை ஆகணும் அப்படின்னு. எப்படி ஜெபம் பண்ணாங்களாம் தான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கத்தோடையா ஊக்கத்தோடையா? சொல்லுங்களேன் பக்கத்துல. எப்படி ஜெபம் பண்ணாங்களாம்? எப்படியா? தூக்கத்தோட. எப்படி? எப்படி ஜெபம் பண்ணாங்களா? அல்லேலூயா. ஆமென். நடு சாமத்துல உட்கார்ந்து பேதுருவுக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. எங்க ஊழியக்காரரை விடுதலை ஆக்குங்க, எங்க ஊழியக்கார சிறைச்சாலைக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. தூக்கம் வரவே இல்லைங்க அவங்களுக்கு. அந்த ராம் முழுவதும் ஜெபிச்ச ஜெபம் மறுநாள் காலையில எது வரைக்கும் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, பேதுரு சிறைச்சாலையை விட்டு வெளியில வந்து இவங்க நேரா அவங்க வீட்டு கதவை தட்டினார் பாருங்க. அது வரைக்கும் எதை விடல. ஐயா விடிஞ்சிருச்சுங்க, ஆனா என்ன செய்யல? ஜெபத்தை விடல. தேவதூதர் போறாரு, முதல் கேட்ட திறக்கிறாரு, 2வது கேட்ட திறக்கிறாரு, 3வது கேட்ட திறக்கிறாரு, வீதியில விடுறாரு. பேதுரு நேரா அவங்க வீட்டுக்கு நடந்து போறாரு. அங்க போய் கதவை தட்டுறாரு. ரோதைங்கிற அவர் அம்மா நேரா அப்படியே அந்த கதவு வழியா பாக்குது. பேதுரு வந்துட்டான்னு சொல்லுது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபத்தை அந்த சபையார் நிறுத்தவில்லை. அல்லேலூயா. கை தட்டுங்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில் கண்டிப்பா இருக்கு. அல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, உபவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் அன்றி இந்த ஜாதி பிசாசு போகாதுன்னு சொல்றோம் இல்லையா. உபவாசத்துல ஒரு பலன் இருக்குது. ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு பலன் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் அதிகமா அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்னைக்கு தினகரன் ஐயா இவங்கெல்லாம், ஜீவானந்த ஐயா அவங்கெல்லாம் நிறைய அதிகமா சென்னையில எதுக்கு இரவு ஜெபம் வச்சாங்க அப்படின்னா, ஒரே காரணம், அந்த இரவு ஜெபத்துல அசையாத காரியங்களை எல்லாம் அசைய பண்ணிடலாம். விழாத எல்லா ராஜ்யங்களையும், சாத்தானுடைய ராஜ்யங்களையும் விழ வச்சிடலாம். அதனாலதான் அடிக்கடி 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 அவங்க வந்து இரவு ஜெபங்களை அதிகப்படுத்தினாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. பாடுங்க அப்படியே. முறுமுறுத்தா திரும்ப வருவா. ஆமா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. ஓ, முறுமுறுத்தா திரும்ப வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. சத்தமா சத்தமா துதி எடுத்தால். ஆமா சொல்லுங்க. டேவிட் பாடினா சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினா கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. துதித்து பாடி, ஆமா, மகிழ்ந்து பாடி.
பாடுங்க பாடுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆமா முறுமுறுத்தா திரும்ப வருவா. சொல்லுங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்ப வருவான். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஈவன் ராபர்ட்ஸ் காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு சுரங்கத்துல போய் அந்த அந்த சுரங்க சாவடியில போய் வேலை செய்யணுமா. அவர் பகல் முழுவதும் அந்த சுரங்கத்துல போய் வேலை செஞ்சுட்டு, சுரங்கம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதில்ல, பல நூற்றுக்கணக்கான அடி, பல ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல கீழே இறங்கி போய் என்ன செய்யணும், பல ஆயிரக்கணக்கான அடி, மூச்சு விட முடியாது, சில நேரத்தில் ஆக்சிஜன் ஒழுங்கா கிடைக்காது, அந்த மாதிரி இடங்கள்ல போய் கீழே போய் வேலை செஞ்சுட்டு அவர் மேல வரணும். போகும்போதே கிராஸா தான் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அதாவது பகல் முழுவதும் அங்கே வேலை செஞ்சுட்டு வர்றாராம். நைட்டு கரெக்டா 11 மணிக்கு எந்திரிச்சு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார், 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நைட்டு ஃபுல்லா ஜெபம், பகல் ஃபுல்லா வேலை. நைட்டு ஃபுல்லா ஜெபங்க. ஆனா வசனம், அதாவது அங்க ஒரு வரலாறு சொல்லுது, இந்த ஈவான் ராபர்ட்ஸனுடைய அந்த ஜெபம் அந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சான். அந்த தேசமே அசைஞ்சதுக்கு காரணம் இந்த இரவு முழுவதும் இந்த மனுஷன் ஜெபிச்ச ஜெபம் தான். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபம் ஒரு தேசத்தையே மாத்திருக்கு அப்படின்னா, அப்ப இந்த இரவு ஜெபத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ரொம்ப முக்கியமானது இரவு ஜெபம். என்னன்னா, இந்த இரவு ஜெபத்துல தான் நமக்கு தூக்கத்தை அதிகமா கொண்டு வந்து நம்மளை படுத்து தூங்க வச்சிடறான் பிசாசு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தூக்கம் வருது பாருங்க. ஆமென். ஆமா, விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும்ல, அவரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேர் ஒரு வீட்டில் போய் தூங்கி இருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் 2 பேர் வீட்டில் போய் தூங்கி இருக்கிறாங்க. 2 பேர்ல இவர் ஒரு கர்த்தருடைய நிலைகளில் இருக்கிறதுனால அந்த வீட்டில் தூங்குறப்போ இவர் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் வெளியில தூங்குனாராம், இவர் உள்ள தூங்குனாராம். நைட்டு ஃபுல்லா சாது சுந்தர் சிங் அவரு ஆமா தூங்குனாரா நைட். அந்த அவர் அதனுடைய வார்த்தைகளை கேட்கிறப்போ நைட்டு ஃபுல்லா ஜெபிச்சிருக்கிறார், காலையில ஃபுல்லா ஊழியம். அந்த மாதிரி மனிதர்களுடைய நிலைகளை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் அதிகமாக இப்பதான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, நைட்டு தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பரிசுத்தவான்களுடைய வரலாறுகளை நீங்க திருப்பி பாருங்க. யாக்கோபை பாருங்க, அவர் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அண்ணனிடத்துல போய் சில பொக்கிஷ பொருள்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கூட்டம் என்ன செய்யுது, பரிசு பொருட்களை கொடுக்க போய்கிட்டு இருக்குது. இங்க மனைவிமார்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பிந்தி போய் ஒரு இடத்துல போய் அவர் என்ன செய்கிறார், எப்படி ஜெபிக்கிறார், ராம் முழுவதும் எப்படி ஜெபிக்கிறாரு, போராடுறார். போராடி 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 அது 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11, 12, 1, 2, 3, 4 என்ன விடுன்னு தேவதன் சொல்றாரு. விட முடியாது, போராடு. தன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் போராடு. அல்லேலூயா. வரக்கூடாதுக்கா, வரக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது, அமிங்க எந்திரிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, பிசாசு தலையை போட்டு அமிக்கிறமே அவங்கள என்ன செஞ்சிருவேன். ஆமா, அல்லேலூயா. நான் பார்க்குறேங்க, அப்படியே வரக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்கிறிய வரக்கூடாது நமக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நைட்டு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இன்னும் 21 நாள் எடுக்கணும். ஆமா, ஒரு ஞானஸ்நானம் எடுத்தா போதும் நமக்கு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. ஆமாம், கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த இரவு ஜெபத்தை எந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆமென். கிதியோனுடைய படை அன்னைக்கு நடு சாமத்தில் தான் துதியை ஏறெடுத்து யுத்தம் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. 100 பேர் யாரோட இருந்தது, கிதியோனோட கூட இருந்தது 100 பேர். 300 பேர்ல இவர் ஒரு 100 பேரை வச்சிருக்கிறாரு. அடுத்த 2 இடத்துல 100 பேரை என்ன செய்யறாரு, ரெடி பண்றாரு. நடு சாமம் வருகிறப்போ இந்த கிதியோனோட கூட இருக்கிற 100 பேர் சேர்ந்து எக்காலத்தை ஊதி பாட ஆரம்பிச்சா பக்கத்துல இருக்கிறவங்களும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. எதிரிகளுடைய படைகள் தாங்களே வெட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா.
அப்போ நீங்கள் இந்த இரவு நேரங்களில் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது, சண்டை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன். ஆமே. நீங்கள் நேற்றைய தினம் தான் நானும் மனோஜும் ஒரு ஆராதனைக்கு போயிருந்தேன். நான் அந்த பாஸ்டரு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கார், ஆராதிக்கிறார், இங்கிலீஷில் செய்தி கொடுக்குறார். ஆனால் அந்த பிள்ளைங்க இருந்தது ஒரு 5-6 பேர் தான். அவ்வளவு ஆர்வமாக அதுகளுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ உட்காந்து ஆமேன் ஹல்லேலூயா அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமேன். நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எங்களை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இனிமேல் இந்த மாதிரி அக்காமார்களை உங்களை இனிமேல் இங்கே உட்கார வைக்க மாட்டேன், இனிமேல் உங்களை இங்கே உட்கார வச்சு, ஆனால் அடுத்த நாளையிலேருந்து நீங்கள் இங்கிட்டு உட்காந்துருங்க, இவங்களை இங்கிட்டு உட்கார வச்சிருவோம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் வர்றதை விட நீங்கள் உங்களோட உட்காந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னு எனக்கு ஆர்வம் வருது. அதனால் தயவு செய்து இந்த நாள்ல இருந்து உங்களை இனிமேல் முடிச்சு விட்டுறோம். இனிமேல் இந்த சைடு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த தேவதூதன் வந்து சொல்றாரு, நீர் மனிதனோடும் தேவனோடும் போராடினவன். அதனால அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, உன் பேர் யாக்கோப்பு இல்லப்பா, உன் பேர் இனிமே இஸ்ரவேல். அல்லேலூயா. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். சொல்லுங்க, போராடுகிறவன். நம்ம பேரே என்னதான் சொல்லுங்க, ஆண்டவரோடு போராடுகிறவர்கள். அல்லேலூயா. மனிதனுக்கு ஒரு காரியத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தேவனோடு கூட போராடுகிற ஒரு கூட்டம். நம்ம கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில காரியங்களை போராடணும். நம்ம இந்த கழுகு, இந்த பருந்து, அந்த பருந்து இந்த மாதிரி வந்து கோழி குஞ்சில் பிடிக்க வர்றப்போ அந்த தாய் எப்படி போராடுதோ, இது மாதிரி இந்த கடைசி காலகட்டத்தில் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக நாம் அந்த மாதிரி எதிரியோடு போராட வேண்டிய கட்டாய நிலைக்குள்ள கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஒன்று ஒன்றா சொல்லுங்க. நம்ம என்ன சொன்னோம்? இரவு ஜெபத்தை குறித்து யார் யாரெல்லாம் இரவுல ஜெபம் பண்ணது? ஏசப்பா எப்போ ஜெபம் பண்ணாரு? நரி பிடிக்கும் போதா? ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். எப்போ ஜெபம் பண்ணாரு? அதிகாலையில். அவன் அதிகாலைக்கு போயிட்டான். இப்போ அடுத்து அதிகாலையெல்லாம் அடுத்து எப்போ ஜெபம் பண்ணாரு? சீசர்களை செலக்ட் பண்ண போகிறப்போ ஆண்டவர் ராம் முழுவதும் என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். அப்புறம் சோதனை வரப்போகிறதுக்கு முன்னாடி, சிலுவை மரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரும் ஜெபம் பண்ணுறாரு, சீசர்களுக்கும் சேர்த்து இவர் என்ன செய்கிறாரு? அவங்களையும் போய் தட்டி எழுப்புறாரு. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளையும் சொல்லணும், தட்டி எழுப்பணும். சோதனைக்குட்படாதபடி ஜெபிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம், முதல் நாள் முடிஞ்சிருச்சு, 2வது நாள் நீங்கள் ஜெபம் பண்ண வாங்க, 20 நாளாவது வாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களை கூப்பிட போகிறோம். அல்லேலூயா. அடுத்து 3வது மரியாள். ஆமாம், அதிக இருட்டோடே போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவரை போய் தேட ஓடுறாங்க. அதனால என்ன கிடைச்சிச்சுன்னா, தேவனை முதல்ல தரிசிச்ச அம்மான்னு சொல்லி இன்னைக்கு இல்லைங்க, இனி எத்தனை காலம் இந்த உலகம் இருக்குதோ அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க போறாங்க? சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. 4வது ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணாங்க. ராம் முழுவதும் எது வரைக்கும்? பதில் கிடைக்கிற வரைக்கும் விடலை. அல்லேலூயா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த சபையார் தூக்கத்தோட அல்ல, ஊக்கத்தோட ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியா யாக்கோப்பு. ஆமா, யாக்கோப்பு என்ன செஞ்சாரு? ராம் முழுவதும் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரா? அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி நீங்க ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தூக்கம் வர்றது மாதிரியே தெரியும். ஆனா அந்த ஒரு நாளை கழிச்சு, இந்த 2 நாள் கழிச்சதுக்கு பிறகு பாருங்க, நீங்க நினைச்சாலும் இந்த 10 மணிக்கு உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அந்த மாதிரி ஜெபிக்கிற ஆர்வத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். ஒரு 25 நிமிஷம் தான். இன்னைக்கு நம்ம 12 மணிக்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ஒரு 25 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டுருவோம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். எல்லாம் முழங்கால் போடுங்க, வேகமாக முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க. இல்லைனா எந்திரிச்சு நில்லுங்க. ஆமென். உட்காந்து மட்டும் ஜெபம் பண்ணிடாதீ. அல்லேலூயா. ஒன்று முழங்காலில் நில்லுங்க, இல்லை எந்திரிச்சு நில்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவர். 25 நிமிஷம் தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த இரவுல ஜெபிக்கிறது ஆண்டவரை இவ்வளவு ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் என்பதை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்களும் ஜெபிக்கிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு சத்தம் போட்டு ஜெபிக்க சொல்றேன், யாராவது சத்தமா ஜெபிப்பாங்களான்னு பார்க்கிறேன். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறதுனால இவ்வளவு நன்மை என்கிறத இன்னைக்கு நீங்க அறிய வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி. பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நாங்க தூங்கினால் எதிரி களை விதைப்பார், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். உணர்ந்து சொல்லுங்க, நாங்க தூங்கினா எதிரி களை விதைப்பார், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பார். சொல்லுங்க, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. மோசேயை போல மலை மேல் ஏறணும், மோசேயை போல உணர்ந்து அவ்வளவுதான் மலை மேல் ஏறணும், கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்துக்காய், கரங்களை விரிக்கணும், கதறணும் தேசத்துக்காய். தூங்கினா எதிரி களை விதைப்பா, நாங்க தூங்கினா எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா, நாங்க ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு காரியத்தை எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து நீங்க முன்னாடி நின்று ஜெபிக்க போறீங்க. ஆமென். ஒரு ஜெப குறிப்பா நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம முதல் காரியமா சொல்லி ஜெபிக்க போறோம். சபைக்குள்ள இருக்கிற வியாதியஸ்தர்கள் முழுவதுமாய் சுகமடையணும். இந்த இரவு நேரங்களில் 21 நாள் இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சபைக்குள்ள யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ வியாதிகளினுடைய கட்டுக்கள் அறுக்கப்படணும், பிசாசனுடைய கட்டுக்கள் அறுக்கப்படணும். யார் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அந்த கட்டுக்கள் உடையணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தில் என்ன சத்தமா ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை. இதை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆள் வந்து முன்னாடி வேகமா நின்றுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் சபைக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மன்னிங்க ஆண்டவரே, அவங்க பாவங்களை மன்னிங்கப்பா. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக. எங்க சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் இன்னைக்கு எலியாவை போல திறப்பில நிற்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள். அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பாப்போம். ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பா எங்க ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. எங்க சபை ஜனங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் மாறுவதாக. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, உருக்கமா ஜெபம் பண்ணுங்க, பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு
எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்க துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல சபைக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் தொடுவீராக. வியாதிகள் மாறுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறுவதாக. நீங்க அன்னைக்கு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு காலையில வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறப்போ பிசாசு ஓடிச்சுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோமே, வல்லமை உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லி நாங்க வேதத்தை வாசிக்கிறோமே, இப்பவே ஓடுவதாக. எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற வியாதிகள் விலகுவதாக. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படி. ஆமே ஆமென். அந்த இரவு நேரத்துல எங்கள் ஜெபி கொடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ எங்க சபையில உள்ள ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நாம ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஏசப்பா. சபையில ஒருத்த கூட வியாதியோட இருக்க கூடாது ராஜா. எல்லாருக்கும் தேவன் ஒரு சுகத்தை கொடுங்க. சபாவுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. சபாவுடைய சந்ததி சாபங்கள்லாம் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. எங்க ஜனங்கள் மீது ஒரு விசேஷம் மன இறங்க ஏசப்பா. சபான வியாதியில அவஸ்தைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுகத்தை கொடுங்க. சபையில இருக்க எல்லாரும் ஆண்டே பரிபூர்ண சுகத்தோட வாழணும் ஏசப்பா. மத்தவங்க முன்னாடி சாட்சியா நிறுத்துங்க ஏசப்பா. எந்த வியாதியோட அவஸ்தைப்படுறாங்களோ ஒரு சுகத்தை கொடுங்க. ஆண்டே மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை சபைக்குள்ள செயல்படுவதாக. எங்க சபையை பெஸ்தாவா மாற்றுவேன்னு சொன்னீங்களே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகத்தை பெறணும் ஏசப்பா. சபைக்கு நுழையும் போது ஒரு சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா. கட்டிகள் மறையட்டும் ஏசப்பா. ஆண்டே என்ன வியாதியோட இருக்காங்களோ அந்த வியாதியோட சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டே தோல் வியாதிகள், நரம்பு வியாதிகள் எல்லாம் மாறட்டும்பா. ஆண்டே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் என்ன வியாதியோட இருக்காங்களோ எல்லாம் மாறட்டும் ஏசப்பா. தேவன் நாமே பரிபூர்ண சுகத்தோட ஜனங்கள் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நம்ம ரெண்டாவது சொல்லி ஜெபிக்க போற ஆண்டவர் சமூகத்துல எந்தெந்த வீட்டுல குறைவுகளோட இருக்கிறாங்களோ, குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, யார் எந்தெந்த காரியத்துல எல்லாம் வீடு கட்ட முடியாம இருக்கிறவங்க, நம்ம சபைக்குள்ள இருக்கிற எல்லா தருத்தர நிலைகளும் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படணும், அற்புதங்களை எல்லா குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எந்தெந்த நபர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனைகளோட வாழ்றாங்களோ, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல்களை கொடுங்க, இடம் வாங்க முடியாதவங்களுக்கு இடத்தை வாங்க வைங்க, வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு உயர்வுகளை கட்டளை இடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க, இல்லைன்னு நிக்கிற காரியத்துல கொடுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு நிக்கிற காரியத்துல நீங்க கொடுத்தவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இல்லைன்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அது அவங்க வாழ்க்கையில இருக்குதுப்பா. நீங்க இருக்கிறதுனால அதை கொடுக்குறீங்க, நீங்க இருக்கிறதுனால அதை செய்றீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி, நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளை செல்வங்களை கொடுங்கப்பா, பிள்ளை செல்வங்களை கொடுங்க ஆண்டவரே. கற்பங்கள் பலன் அடைவதாக, கற்பங்கள் பலன் அடைவதாக ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீ பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேஞ்செடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள யார் யார் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தரித்திர நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தர்களையும் தொடுங்க ஆண்டவரே. நீர் தாமே குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமையின் கரை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நல்லதொரு வேலைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீர்களை மாற்றுங்க ஏசப்பா. அநேக சாட்சிகளை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படுவதாக. கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்த ஆசீர்வாதமே ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கடனால அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இறந்து போறாங்களே ஏசப்பா, அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. அநேக சாட்சிகளை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. கடன் இல்லைன்னு சாட்சி சொல்ல உதவி செய்தருளுங்க. வீடு இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாற்றுங்க ஏசப்பா. நீதாமே சொந்த வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தொழில்கள்ல வியாபாரங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய மகிமையின் கரை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தரித்திர நிலைமைகளை மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உலகத்து ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே ஒரு சாட்சியா வாழ உதவி செய்தருளுங்க. உம்முடைய கரம் தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எல்லாமே செயல்படுவதாக. உங்க
ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே செயல்படுங்க ஆண்டவரே. ஹalleluya. கடன் எல்லாரும் ஜெபம் பிரச்சனைகள் பண்ணுங்க, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆமென். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற உதவி செய்தருளுங்க. உம்முடைய வல்லமை செயல்படுவதாக இயேசப்பா. நீர்தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே, இறங்கி வாங்க இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே செயல்படுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர்தாமே இறங்கி வரப்போற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பிதாவே. அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு. கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகளே, கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகளே. அவ்வளவுதான், சூப்பர். ஆமா, அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இப்பவே செய்வாரே. அற்புதம் செய்வாரே இயேசு, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வார் இயேசு, இன்றைக்கு செய்வாரே. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சபை நிரம்பத்தக்க ஆத்துமாக்களை கொடுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு சொல்லுங்க. சபை நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்க. இந்த ஆண்டவரே, பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்கிற ஆலயமும் நிரம்பத்தக்க ஆத்துமாக்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா, ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. சபைக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கட்டும், சபைக்குள்ள வெளிச்சம் வெளிப்படட்டும். ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. முன்னாடி வந்துருங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண முன்னாடி வந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் இப்படி வந்துருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறதற்காக நன்றி. தேவகோட்ட சபை நிரப்பப்படணும் ஆண்டவரே, எங்க உறுதி கொண்ட சபை நிரப்பப்படணும். ஆத்துமாக்களை அள்ளி அள்ளி தருவீராக. யாராவது ஒருத்தர் சத்தமா அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. ஆமென். சபையில நிரம்பத்தக்கதான ஆத்துமாக்களை கர்த்தர் அழைச்சிட்டு வருவீராக. ஆமென். ஒவ்வொரு 4 திசைகளிலிருந்து ஜனங்கள் வர உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உண்மையான தேவன் என்று அறியேனே இயேசப்பா. ஆமென். ஜனங்களோட இருதயங்களை திறங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. பரந்தாமே செயல்படும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். போன ஜனங்கள் கூட திரும்பி வர உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓட்ட பட்டணத்திலே अनेक ஜனங்கள் வரணும் இயேசப்பா. ஹல்லேலூயா. பட்டணத்திலே अनेक ஜனங்களை தருவேன் என்று வாக்கு ஆமென். கொடுத்தீங்கப்பா. வாக்கு தந்த தேவன் மாறாத தேவன். ஹல்லேலூயா. अनेक ஜனங்களை கர்த்தர் தாமே அழைச்சிட்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லா ஜனங்களை விக்கிரத்தை நாடி போறாங்களே இயேசப்பா. ஹல்லேலூயா. ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆமென். கர்த்தர் தாமே ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களை அழைச்சிட்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே செயல்படுவதாக இயேசப்பா. ஸ்தோத்திரம்பா. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று ஒவ்வொருத்தரும் அறிய உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளையில இருந்து வாலிபர் ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படி. ஆமென். கரந்தாமே இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்களா நடக்க உதவி செய்யுங்க. ஆமா. அப்படியே செய்ற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே வட்டமா அப்படியே உட்கார்ந்துருங்க. வட்டமா வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப நான் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம். எங்க ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தந்ததற்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படுவதாக. கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் நாங்க தொடர்ந்து 20 நாள் ஜெபிக்க போறோம்ப்பா. இந்த 21 நாள் ஜெபமும் ஆண்டவரே உம்முடைய மகிமையினால நிரப்பப்படட்டும். சோர்வுகளே இல்லாதபடி திரளான ஜனங்கள் வந்து ஆராதிக்க வருவார்களாக. நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். வட்டமா வந்துருங்க. ஆமென்.